ரீசெண்டா ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. இந்த சியா கோயல் வந்து என்னன்னா, மீடியாவை பார்த்து மிடில் ஃபிங்கரை காமிப்பாங்களாம். எனக்கு என்ன புரியல, ஏன் அந்த பொண்ணு மேல எல்லாம் தப்பு சொல்லிட்டே இருக்கீங்க? அந்த பொண்ணு பாவம் 20 வயசு தான் ஆகுது. 12வது ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு பப்பா வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது. அந்த பொண்ணுக்கு வந்து கார்ல ஏறும் போது வந்து விரல்ல வந்து அடிபட்டதுனால வந்து அவ்வளவு நேரம் நடந்து வந்துட்டு இருக்கிற பொண்ணு கரெக்டா மீடியா பார்த்தோன்னா அப்படியே மிடில் ஃபிங்கரை காமிக்கும். இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பாவே வந்து முட்டு கொடுக்குறாங்க. இப்ப தெரியுது ஆக்சுவலா என்னன்னா, அவங்க அம்மா அப்பா நல்ல புறமண்டையிலேயே போட்டு 4 அடி அடிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா இவ இப்படி வந்திருப்பாளா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி அந்த பொண்ணு மிடில் ஃபிங்கர் காமிக்கிறது மீடியாவுக்கு கிடையாது. அது நல்லா நிறைய வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. அவ்வளவு நேரம் நடந்துட்டு வரவங்க கரெக்டா வந்து மீடியாவை பார்த்தோன்னு மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போவோம் அந்த பொண்ணை. மீடியாவை கிடையாது. அந்த இறந்து போன அந்த பையனுக்கும் அந்த பையனோட ஃபேமிலிக்கும் அவனுக்காக சப்போர்ட் பண்ற நமக்கும் இந்த மீடியாஸ்க்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற லா ஆர்டர் எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு மிடில் ஃபிங்கர் காமிக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு திமிரு, தெனாவட்டி, எகத்தாளம், கர்வம், இது எல்லாம் சேர்ந்து எப்படி இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்கடா. என்ன புடுங்க முடியுமோ நீங்க புடுங்கிக்கோங்கடா. நான் வந்துருவேன்டா வெளியில, எனக்கு தெரியும்டா எப்போ வருவேன் எப்படி வருவேங்கிற ஒரு கான்பிடென்ட் லெவல் பாருங்களேன் அந்த பொண்ணு வந்து காமிச்சிட்டு போறதுல. என்ன பண்றாங்கன்னு லிட்டரலி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரியான அவேர்னஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.